பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள யமஹா KTM ஆகிய சூப்பர் பைக்குகளை குறிவைத்து ஒரு கும்பல் திருடுவது அம்பலமாகி இருக்கிறது. சிசிடிவி காட்சிகளை வைத்து கும்பலை போலீசார் கைது செய்வார்களா? ஒரு காரின் விலையை விட அதிக மதிப்பு கொண்ட இந்த சூப்பர் பைக்குகள் தான் தற்போதைய இளைஞர்களின் கனவு வாகனமாக உள்ளது. பாதுகாப்பு அம்சங்கள் மிகுந்த இந்த பைக்குகளைத்தான் கும்பல் ஒன்று சாதாரணமாக திருடிச் செல்கின்றது. கிட்ஸுகளின் கனவு பைக்கான யமஹா R15, KTM போன்ற விலை உயர்ந்த பைக்குகளை கும்பல் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிதான் இவை. சிசிடிவி ஆதாரங்கள் இருந்தும் கும்பல் சிக்காதது எப்படி? சென்னையின் புறநகர் பகுதியான ஆவடி, அம்பத்தூர், திருமுல்லைவாயில், முகப்பேர், பாடி உள்ளிட்ட பகுதிகளில் தொடர் பெட்ரோல் திருட்டு சம்பவங்கள் அரங்கேறி வந்தன. தற்போது சூப்பர் பைக்குகள் எனப்படும் விலை உயர்ந்த இருசக்கர வாகனங்களை குறிவைத்து திருடும் கும்பல் ஒன்று தொடர்ந்து கைவரிசை காட்டி வருகிறது. கொரட்டூர், JJ நகர் ஆகிய 2 காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் இந்த சம்பவங்கள் அரங்கேறி உள்ளன. தங்களது கனவு பைக்குகளை பறிகொடுத்த இளைஞர்கள் இது குறித்து தொடர்ந்து புகார் கொடுத்து வருகின்றனர். கலெக்டர் நகர் ரவுண்ட் பில்டிங், சீனிவாசா நகர், பெரியார் நகர், அவ்வை தெரு, காமராஜர் நகர், அண்ணா நகர் மேற்கு விரிவாக்கம், TVS அவென்யூ உள்ளிட்ட 8க்கும் மேற்பட்ட தெருக்களில் தொடர்ச்சியாக யமஹா R15, KTM உள்ளிட்ட விலை உயர்ந்த இருசக்கர வாகனங்களை 4 பேர் கொண்ட கும்பல் திருடிச் சென்றுள்ளது தெரிய வந்துள்ளது. என் பையனுக்காக RS 200 பைக் வாங்கினது. அது வாங்கி கொடுத்து ஒரு 2 வருஷம் கூட டியூ கூட முடியல. அதுங்காட்டி என் பைக்கை வந்து ஆசை வாங்கின பைக்கை கஷ்டப்பட்டு வாங்கினது. ஆனால் அந்த பைக்கை வீடு லாக் பண்ணி வச்சுட்டு போகிறோம். லாக் பண்ணி போயிட்டு எப்படி தான் வந்தாங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல. வந்து 10 நிமிஷத்தில் பைக்கை உடச்சி எடுத்துன்னு போயிட்டாங்க. இது வரைக்கும் என் பைக்கு மட்டும் இல்லை, என் பக்கத்தில் இருந்த R15 பைக்கும் அதையும் எடுத்துட்டாங்க. 2 பைக்குமே எடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட 2 பைக்கும் சேர்த்து 4 லட்ச ரூபா இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன். கொரட்டூர் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். ஆனால் இங்கே கிட்டத்தட்ட 4 இடத்துல 5 இடத்துல பைக் போயிருக்கு. இதே மொத்தம் 8 பைக் நினைக்கிறேன் டோட்டலாக. இங்கே நம்ம பாக்கியத்தமிழ் நகரில் பைக் அவரும் ஃப்ரெண்டு தான், அவர் பைக்கு எடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பக்கத்துலேயே இன்னொருத்தர் சைக்கிள் ஒன்று வாங்கி வந்துருக்காங்க, 40,000 ரூபாய். அந்த சைக்கிளையும் தூக்கிட்டாங்க. புது வண்டி கஷ்டப்பட்டு வாங்கி வந்து கொடுத்துருக்காங்க. வாங்கி வந்து வச்சு அன்றைக்கே அப்போ இன்னொரு லேடி வீட்டு வேலை செய்கிறாங்க, அவங்க பையனுக்கு பைக் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதுவும் காலி. சர்வசாதாரணம் இந்த ஒரு வாரத்திலே கிட்டத்தட்ட 8 பைக் காலி ஆகிருக்கு. 2 நாள் மட்டும் காணாமல் போயிருக்கு. எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆசைப்பட்டு வாங்கின பைக்கு. பட் வந்து 4 பேர் வந்து அசால்ட்டாக வந்து ஒரு முகக்கவசரம் போடாமல் கேமரா முன்னாடி வந்து அசால்ட்டாக வந்து நேரடியாக வந்து நான் தான் வண்டி எடுக்கிற மாதிரி காமிச்சு வண்டி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. என் பக்கத்தில் வந்து என்னோட கீழே என்னோட ஃப்ரெண்டோட பைக்கும் சேர்த்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இப்போ வந்து கிட்ட 20 பைக் மேலே திருட்டு போயிருக்கு இந்த ஏரியாவில் மட்டும். கொட்டூர் ஸ்டேஷன் கட்டுறதுல தான் இது எல்லாமே வந்துட்டு இருக்கு. பட் வந்து காவல்துறையிலேருந்து எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி தெரியல எங்களுக்கு. கடந்த ஜூன் மாதத்தில் மட்டும் பாடி பகுதியில் 4 விலை உயர்ந்த பைக்குகள் திருடு போயுள்ளன. இம்மாதம் 21ஆம் தேதி மட்டும் ஒரே இரவில் 4 இருசக்கர வாகனங்கள் திருடு போயுள்ளன. விலை உயர்ந்த யமஹா R15 ரக பைக்குகள் மட்டும் 20க்கும் மேற்பட்ட பகுதிகளில் திருடு போயுள்ளதாக புகார்கள் பதிவாகியுள்ளன. திரும்பி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டு வண்டியும் ஒன்றும் ஒரே நல்ல அட்டன் டைமில் காசு கொடுத்து வாங்கினவங்க கூட அப்படி தட்டிட்டு போக மாட்டேன். எப்படி அவங்க ஸ்டார்ட் பண்ணி எடுத்து போனாங்க கூட எங்களுக்கு தெரியாது சார். அவ்வளோ அமைதி. ஏன்னா 11:50 வரைக்கும் நாங்கள் முழிச்சிருந்தோம். 12:20க்கு அவ்வளோ அசால்ட்டாக அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. இது வந்து பெரியார் மெயின் ரோட்லையே 2 வாரம் முன்னாடி 2 வாரம் முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 பைக்கு,
இதிலே முன்னாடி அது பெரியாருக்கு எங்கள் வீடுக்கு தெரியும் ஒரு 5 தெரு தள்ளி பார்த்தீங்கன்னா இன்னும் 2 பைக்கு, பாக்கியத்தமிழ் நகரில் ஒரு 3 பைக்கு, அவ்வை நகரில் ஒரு 4 பைக்கு, வந்து பார்த்தீங்கன்னா சத்தி தெருவில் ஒரு பைக்கு எடுத்திருக்காங்க. காமராஜர் 1வது தெருவில் 2 பைக்கு காணாமல் போயிருக்கு சார். கிட்டத்தட்ட எங்கள் ஏரியாவை சுற்றி வளைச்சி 20 பைக்கு மேலேயே காணாமல் போயிருக்கு. எல்லாரோட அவங்க கையில் CSR காப்பி கையில் வச்சுருக்காங்க. இருசக்கர வாகனங்களை திருடிச் செல்லும் CCTV கேமரா காட்சிகளோடு பாதிக்கப்பட்டவர்கள் புகார் கொடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பாதிக்கப்பட்டவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஸோ இந்த பகுதியில் சுற்றி முற்றி வந்து இந்த ஒரு மாதத்திலே ஒரு 5-6 பைக்கு வந்து போயிருக்கு. எல்லாமே சூப்பர் பைக்ஸ் தான். R15, KTM, பல்சர், அப்பாச்சி அந்த மாதிரி பெரிய பைக்ஸ் தான் எடுக்கிறாங்க. எடுத்ததுலேருந்து என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்கன்னா CSR தான் போட்டிருக்காங்க. 20 நாள் கழித்து இப்போ FIR மாற்றிருக்காங்க. அதை தவிர்த்து வண்டி பற்றி எந்த தகவலும் கிடைக்கல, எந்த நடவடிக்கை எடுத்த மாதிரி எங்களுக்கு தெரியல. இது வந்து காவல்துறை இங்கே வந்து ஒரு ரோந்து பணி போடணும். இந்த திருட்டை வந்து கொஞ்சம் குறைக்க தடுப்பு நடவடிக்கை எடுக்கணும். பாதுகாப்பு அம்சங்கள் நிறைந்த இது போன்ற விலை உயர்ந்த இருசக்கர வாகனங்களை சாதாரணமாக சைடு லாக்கை உடைத்து செல்ஃப் ஸ்டார்ட் மூலம் எடுத்துச் செல்லும் CCTV காட்சிகளும் தெளிவாக கிடைத்துள்ளன. இரவு நேரங்களில் குடியிருப்பு பகுதியில் காவல்துறை ரோந்து வாகனங்கள் வராமல் இருப்பதால் இது போன்ற தொடர் திருட்டுச் சம்பவங்கள் குடியிருப்பு பகுதியில் நடைபெறுவதாக பாதிக்கப்பட்டவர்கள் காவல்துறைக்கு எதிராக தங்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர். ஆவடி போலீஸ் கமிஷனர் அவர் வந்து கொஞ்சம் எங்கள் ஏரியாவில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் போலீஸ்லாம் இதோ போட்டு எங்களுக்கு கொஞ்சம் பார்க்கணும் சார் எங்களுக்கு. ஏன்னா வந்து தொடர்ந்து காணாம போயிட்டுருக்கு. எங்களால் பயமாக இருக்குது சார். 4 பேர் வந்து மாஸ்க் எதுவுமே போடல சார். அவனுக்கு மட்டும் ஏதோ அவனுக்கு வீட்டுக்கு வர மாதிரி வந்துட்டு அவனுக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி 2 நிமிஷத்தில் ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டானுங்க. எங்களுக்கு வந்து பயமாக இருக்குது. நாங்கள் இவ்வளோ தூரம் மெயின் ரோட்டில் இருக்குது எங்கள் வீடு. இருந்தாலும் வந்து போலீஸ் வரல. நைட் டைமில் இத்தனைக்கும் 12 மணி 2 மணி 3 மணி கூட இல்லை, 12 மணி ஆள் நடமாட்டலாம் இருக்குது. அப்பயும் நாங்கள் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அப்போ நாங்கள் எங்களுக்கு எப்படினாங்க சார் பண்ணுறது? நாங்கள் 1.25 லட்சம் சார் வண்டியோடைய விலை. ஆனால் 3 வருஷம் ஆகுது வாங்கி, திருடிட்டு போயிட்டாங்க சார். கொஞ்சம் நாங்கள் நொளம்பூர் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். 1.5 மாதம் ஆகுது. FIR கூட தரல. கொடுக்காம இன்றைக்கி வா நாளைக்கு வா, இன்ஸ்பெக்டர் இல்லை இப்படின்னு இழுக்கடிக்கிறாங்க சார். ரொம்ப கஷ்டமாக இருக்குது வண்டி இல்லாமல். போலீஸ் ஸ்டேஷன்லேயே நாங்கள் சொல்லி அலைஞ்சு பார்த்துட்டோம். எந்த ஸ்டெப்பும் எடுக்கிற மாதிரி இல்லை. பல நாள் சேமிப்பு மற்றும் வங்கி கடன் பெற்று வாங்கி வைத்திருக்கும் தங்களது கனவு வாகனங்களை முகக்கவசம் கூட போடாமல் சில நிமிடங்களில் திருடிச் செல்லும் கும்பலை CCTV ஆதாரங்களை கொடுத்தும் போலீசார் நடவடிக்கை எடுக்காதது ஏன் என பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். போலீசார் தனிப்படை அமைத்து திருட்டு கும்பலை பிடிக்க வேண்டும் என்பதே பாதிக்கப்பட்டவர்களின் கோரிக்கையாக உள்ளது.